நிறைய விவசாயிகள் தப்பு பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேக்கு மரம்னா தேக்கு மரமாவே மகாகனினா மகாகனியாவே நட்டுறாங்க. 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, மரங்கள் வந்து சைஸே வரமாட்டேங்குது. நிறைய பேர் கேக்குறீங்க இல்லைங்களா, மிளகு ஏத்துறேன் சார், மகாகனி நடுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா தேக்குக்கு அடுத்ததுதான் மகாகனி. உதாரணத்துக்கு 20,000 டன் போகுதுன்னா அதுல பாதி அளவு தான் மகாகனி. தேக்கை விட மகாகனி விலை உயர்ந்த மரமானு கேட்டீங்கன்னா இல்ல. எந்த ரகமா இருந்தாலும் உங்களோட வளர்ச்சியை தீர்மானிக்கிறது உங்களோட மண்ணும் தண்ணியும் தான். நிறைய விவசாயிகள் எனக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, 6 நட்டு மரம் பெருக்கல. நாட்டு தேக்குன்னு சொல்றாங்க, நிலம்பூர் தேக்குன்னு சொல்றாங்க, பர்மா தேக்குன்னு சொல்றாங்க. நிலம்பூர் தேக்கா இருந்தாலும் சரி, 2 மரமும் நடுறதுனால வந்து ஏதாவது சத்து குறைபாடு ஏற்படுமா அப்படின்னு கேக்குறீங்க. சத்து குறைபாடுங்கிற மண்ணும் தண்ணியும் பார்த்துக்கிட்டு தேக்கு மரங்களை செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 2வது, மகா ஸ்டேஜ்ல நீங்க கிளைய கழிக்கிறப்ப எந்த பிரச்சனையுமே வராது. இந்த 6க்கு 6 8க்கு 8 இந்த இடைவெளியில நடுறதையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மரங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு பயிர் சாகுபடி இல்லாம பல பயிர் சாகுபடி வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பாக்குறேன். அப்படின்னா பல பயிர் சாகுபடி என்னன்னா, இப்ப ஒரு மரம் நட்டுருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த தேக்கு மரம் நட்டுருப்போம்னு வச்சுங்க. இதுல வேற என்னென்ன மரங்கள் வந்து நம்ம ஊடு பயிரா பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி தேக்கு மரம் நட்டுருக்காரு. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மகோகனி மரமும் நட்டுருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? இதனால வந்து பாத்தீங்கன்னா மகோகனி மரம் நட்டதுனால தேக்கு மரத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இல்ல தேக்கு மரம் நட்டதுனால மகோகனிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இதனால எவ்வளவு இடைவெளியில் நட்டுருக்காங்க, இதனால வந்து இதோட சத்துக்கள் வந்து அதை எடுத்துக்குமா, இல்ல அதோட சத்துக்கள் வந்து இந்த மரம் எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்துல இருந்து திரு ராஜா அக்ரி அவர்கள் வந்து காவேரி கூக்குரல் மூலியமா வந்திருக்காங்க. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேக்கு மரத்தை பத்தி தனியாவே பார்த்திருக்கோம், மகாகனி மரத்தை பத்தி தனியாவே பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்ப நிறைய பேர்த்துக்கு வந்து தேக்கு மகாகனி முன்னா நடலாமா அப்படிங்கிற சந்தேகமும் நிறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் தப்பு பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேக்கு மரம்னா தேக்கு மரமாவே நட்டுறாங்க, மகாகனினா மகாகனியாவே நட்டுறாங்க. அப்ப இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப மகாகனி அப்படிதான் நடுறாங்களே, அதை ப்ராப்பரா நடுறாங்களான்னு கேட்டா இல்ல. அதுலயும் பாத்தீங்கன்னா தேக்கு மரத்தை 6க்கு 6 நட்டுறாங்க, மகாகனி மரத்தையும் 6க்கு 6 நட்டுறாங்க. இந்த மாதிரி என்ன பிரச்சனை வருது? ஒரு மோனோகிராப்பா ஒரு பயிர் பண்றோம்னாவே என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி நோய் தாக்குதல் நமக்கு இருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை, மைக்ரோ நியூட்ரியன் டெபிசியன்சி இருக்கும். ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும்னு பார்த்தா இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த மோனோகிராப்பை தவிர்க்கிறது நல்லது. அதே அளவு பாத்தீங்கன்னா இந்த 6க்கு 6 8க்கு 8 இந்த இடைவெளியில நடுறதையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தேக்கு மரம்லாம் நிறைய விவசாயிகள் எனக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, 6க்கு 6 நட்டு மரம் பெருக்கல சார், 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, மரங்கள் வந்து சைஸே வரமாட்டேங்குது. அப்போ வந்து என்ன கான்செப்ட்ல நடுறாங்க, 6க்கு 6 நட்டுட்டு இடையில 10 வருஷம் கழிச்சு ஒரு மரத்தை எடுத்துட்டு கழிச்சு விட்டுட்டோம்னா மற்ற மரங்கள் வந்து பெருத்துக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து நட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. அது நம்ம ஏற்புடையதாக இருந்தாலுமே கூட இடையில ஒரு மரத்தை எடுக்கிறப்ப அது பெருசா விலை போக மாட்டேங்குது, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. 6க்கு 6 நட்டுட்டு இடையில ஒரு மரத்தை கழிச்சு விடுறப்ப அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வேற விவசாயிகள் சந்திக்கிறாங்க. அதையும் சொல்றாங்க, இடையில கழிச்சு விடலான்னு பார்த்தா அந்த மரத்தை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, சைஸ் இல்ல, கட்டிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க, அந்த மாதிரி இதுக்கு எடுத்துக்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கே வந்து எடுக்கிறதுக்கு மாட்டேங்கிறாங்க. காரணம் கேட்டா வந்து நாங்க பெரிய மரங்கள்ல வரக்கூடிய கிளைகளை வந்து நாங்க வந்து அந்த மாதிரி மரத்துக்கு யூஸ் பண்ணிக்கும், இதை நாங்க எடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய வந்து ஃபியூச்சர்ல வந்து சேல்ஸ் இஷ்யூவும் இருக்கு நமக்கு. அதனால வந்து பார்த்தோம்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ராப்பரா நடுறது நமக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்ப என்ன பண்றோம், இப்ப தேக்கு மகாகனி, இப்ப தேக்கு ஒரு வெரைட்டி சொல்றாங்க, மகாகனி சில வெரைட்டி சொல்றாங்க. அப்ப எது பெஸ்ட்னு நம்ம பார்த்து நட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப தேக்கு இருக்கு, நாட்டு தேக்குன்னு சொல்றாங்க, நிலம்பூர் தேக்குன்னு சொல்றாங்க, பர்மா தேக்குன்னு சொல்றாங்க. நீங்க நிலம்பூர் தேக்கா இருந்தாலும் சரி, பர்மா தேக்கா இருந்தாலும் சரி, அல்லது நாட்டு தேக்கா இருந்தாலும் சரி, சரிங்களா, நீங்க அதை செலக்ட் பண்ண வேண்டியது உங்களோட சாய்ஸ். நீங்க எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கங்க, அதை பத்தி எனக்கு இஷ்யூவே இல்லை. ஆனா எந்த ரகமா இருந்தாலும் உங்களோட வளர்ச்சியை தீர்மானிக்கிறது உங்களோட மண்ணும் தண்ணியும் தான். இதை வச்சுதான் உங்களோட தேக்கு மரத்தோட வளர்ச்சியை தீர்மானிக்க முடியும். சரிங்களா? அதனால வந்து உங்க மண்ணும் தண்ணியும் பார்த்துக்கிட்டு தேக்கு மரங்களை செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 2வது மகாகனி. மகாகனியில இப்ப இங்க இருக்கிற நம்ம இருக்கிற மகாகனி எல்லாம் வந்து ஸ்வீட்டினியா மேக்ரோபிளான்னு சொல்லுவோம். இதுல பல ரகங்கள் இருக்கான்னு கேட்டா இருக்கு. என்ன இருக்கு? காயா மகாகனி, ஆப்பிரிக்கன் மகாகனின்னு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஆப்பிரிக்கன் மகாகனி, காயா செனகலென்சிஸ்னு ஒன்று இருக்கு, காயா ஐவோரென்சிஸ்னு, காயா ஆந்தோத்திகான்னு ஒரு வெரைட்டி இருக்கு.
ஸ்வீட்டினியா மேக்ரோப்லான்னு ஒரு வெரைட்டி இருக்கு. இப்போ நம்ம கொடுக்கறது நார்மலான நாட்டு மரம்னு சொல்ல முடியாது, அதுவும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி சேர்ந்தது தான். ஸ்வீட்டினியா மேக்ரோப்லா அப்படிங்கிற ரகத்தை வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ இந்த ஆப்பிரிக்கன் மகாகனிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஆப்பிரிக்கன் மகாகனி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல வேகமா வளரும். ஸ்வீட்டினியா மேக்ரோப்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் வளரும். அதுக்கு வளர்ச்சிக்கு இதையும் கம்பேர் பண்றப்ப அது வேகமா இருக்கும், இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். நீங்க ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, எந்த மரம் நல்லா வேகமா வளருதோ அதுல ஹார்ட்வுட் ஃபார்மேஷன் குறைவா தான் இருக்கும். இது பிராக்டிக்கல், புரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ காயா மகாகனி நல்ல வேகமா வளரும். எனக்கு தெரிஞ்சு நார்மல் மகாகனி பெஸ்ட். புரியுதுங்களா? எதனால இதை நான் சொல்றேன் மகாகனி பெஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் பார்த்த வகையில, நான் விசாரிச்ச வகையில, இல்ல வியாபாரிகள் பையர்ஸ் பார்த்த வகையில நார்மல் மகாகனியை எடுக்கிறாங்க, ஸ்வீட்டினியா மேக்ரோப்லா மகாகனியை எடுக்கிறாங்க, காயா மகாகனியை வேணாங்கிறாங்க. சப்போஸ் காயா மகாகனி வேகமா வளருதுதான். எனக்கு வந்து நீங்க காயா மகாகனி தேர்வு பண்றீங்க அப்படின்னா அதோட விற்பனை வாய்ப்பை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இல்ல யாராவது விவசாயிகள் நீங்க காயா மகாகனி வச்சு நான் நல்ல ரேட்டுக்கு வித்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட எனக்கு கமெண்ட்ல தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சில பேர் விவசாயிகள் நல்ல காயா மகாகனி 6 அடி 7 அடி சுற்றுள்ள மரங்கள்லாம் இருக்கு, என்னால விற்க முடியல சார், ஏதாவது இருந்தா எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காவது அந்த தொடர்பை நம்ம கொடுத்துடலாம். நான் பார்த்த வகையில இந்த மகாகனி கூட நான் எடுத்துக்கிறேன், ஸ்வீட்டினியா மேக்ரோப்லா கூட நான் எடுத்துக்கிறேன், காயா மகாகனி வேணாம் அப்படின்னு சொன்ன பையர்ஸ் என்கிட்ட இருக்காங்க. அதனால நீங்க காயா வித்திருந்தீங்க அல்லது பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம வந்து மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்கலாம். அதனால பையர்ஸை உறுதி பண்ணிட்டு நீங்க காயா மகாகனிக்கு நீங்க போய்க்கோங்க, அதுல மாற்ற கருத்தே இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஏன் நான் வந்து ரெண்டையுமே கலந்து நட சொல்றேன் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு லைன் மகாகனி, ஒரு லைன் தேக்கு, அதாவது 12 அடி கண்டிப்பா இடைவெளி கொடுத்துருங்க. சரிங்களா? ரெண்டாவது, இந்த ரெண்டுக்குமே வந்து நல்ல சாயில் டெப்த் வேணும், அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது டிடிஎஸ், வாட்டரோட டிடிஎஸ் லெவல் வந்து தேக்குக்கு 1200 கண்டிப்பா இருக்கணும். மகாகனிக்கு வந்து பார்த்தோம்னா 3000 வரைக்குமே டிடிஎஸ் வந்து தாங்கும். 3000 டிடிஎஸ் வரைக்குமே மகாகனி நல்லா வளரும். 1200 டிடிஎஸ் வரைக்கும் தேக்கு நல்லா வளரும். சரிங்களா? அப்ப தேக்கு மகாகனியும் ஒன்னா நீங்க ரெடி பண்றீங்கன்னா இந்த டிடிஎஸ் அளவை பார்த்துக்கோங்க. 1200 நீங்க தேக்கு மகாகனி ஒரே இடத்துல பிளான்டேஷன் பண்ணுங்க, தாராளமா மரம் வளரும். தேக்கு மானாவரியிலேயே கூட வளருங்க, ஆனா தண்ணி கொடுக்குற அளவுக்கு மரம் பெருக்கும். இல்லைன்னா மரம் பெருக்காது. புரியுதுங்களா? உப்பு தண்ணியில மரம் சைஸ் வராது, மரம் வளர்ந்து நிற்கும், ஆனா சைஸ் வராது. அதனால அந்த டிடிஎஸ் வந்து நீங்க கண்டிப்பா வந்து பாத்துக்கணும். சரிங்களா? 1200 டிடிஎஸ்குள்ளதான் இருக்கணும். அப்ப தேக்கு மகாகனி நீங்க ஏன் ஒரு லைன் நோட்டு ஒரு லைன் மாத்தி நான் வர சொல்றோம். நீங்க ஒரு லைன் தேக்கு கிளம்பேல ஒரு லைன் தேக்கு நட்டுருங்க, அடுத்து ஒரு லைன் மகாகனி நட்டுருங்க, ஒரு லைன் அடுத்து தேக்கு நடுங்க. இப்படி ஒரு லைன் விட்டு ஒரு லைன் மாத்தி நடுறப்ப நமக்கு மல்டி கிராப்பாவும் போயிடு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இலையுதிர் காலங்கள்ல தேக்கு மரம் இலைய உதிர்க்கும். மகாகனி வந்து பாத்தீங்கன்னா எவர் கிரீன், எப்பயுமே வந்து மரங்கள் வந்து பச்சையாவே இருக்கும் மகாகனி மரத்தை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து நீங்க மகாகனி பிளஸ் தேக்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல நடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா மகாகனி ஒரு லைன் தேக்கு ஒரு லைன் நட்டுட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைங்களா, மிளகு ஏத்துறேன் சார் மகாகனி நடுங்க, நான் வேணான்னு சொல்லல, ஆனா தேக்கோட மகாகனி நடுங்க. நீங்க ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, தேக்குக்கு அடுத்தது தான் மகாகனி. தேக்கு 10 உதாரணத்துக்கு 20,000 டன் போகுதுன்னா அதுல பாதி அளவு தான் மகாகனி விலை போகும். அதனால மகாகனியை தேக்கை விட மகாகனி விலை உயர்ந்த மரமானு கேட்டீங்கன்னா இல்ல, தேக்கை விட விலை கம்மியான மரம் தான். தேக்கு 20,000 போனா இது ஒரு 8,000 to 10,000 தான் போகும். இதுதான் பிராக்டிக்கல். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரே பயிரா இல்லாம இப்படி கலந்து நடுறதுனால என்ன ஆகும், இலையுதிர் காலங்களில் இலையை கொட்டிடுச்சுன்னா மகாகனி எவர் கிரீனா இருப்ப நீங்க சப்போஸ் மிளகு ஏத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் சன்லைட் வந்து இப்போ தேக்கில் இருந்தீங்கன்னா எல்லா இலையும் உதிர்ந்து காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இலைகள் எல்லாம் கொட்டிருச்சுன்னா வெயில் டைரக்ட் சன்லைட் ஆயிடும். அப்போ மகாகனி 1 to 1 மகாகனி நடுறப்ப நமக்கு அந்த மகாகனியில் எவர் கிரீனா இருக்கிறப்போ ஒரு கிரீனஸ் இருக்கும், ஒரு கிளைமேட் இருக்கும். அப்ப அந்த மிளகையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி மல்டி கிராப்பா ஒரு லைன் தேக்கு மகாகனி நடுறப்ப நமக்கு அந்த மிளகுலையும் வெயில் தாக்கத்துல இருந்து நம்மளால காப்பாத்திட முடியும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு லைன் விட்டு ஒரு லைன் நடுறப்ப மிளகு ஏத்துறதுக்கு உங்களுக்கு நல்ல வசதியா இருக்கும். ரெண்டாவது இன்னொரு நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் மிளகு ஏத்துறோம் இல்லைங்களா, மிளகு ஏத்துறப்ப மகாகனி இந்த ஸ்கின்னு பார்க்கணும் நீங்க நல்லாவே. இந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது வந்து இளமரமா இருக்குது,
இதுவே வந்து பார்த்தோம்னா ஒரு 7-8 வருஷம் ஆகுதுன்னா இந்த ஸ்கின் வந்து அப்படியே உரியும், வெடிக்கும், அப்படியே வந்து ஸ்கின் வந்து உரியும் இந்த மகாகனியில பொறுத்த வரைக்கும். ஆனா தேக்குல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்கின் உரியாது. அப்ப மிளகு அந்த பற்று ஏறுது இல்லைங்களா, இப்ப இந்த இடத்துல மிளகு பற்று ஏறுறப்ப இந்த ஸ்கின் உரியறப்ப என்ன ஆகும், அந்த பற்று இருக்கிறது வந்து பிடிங்கிரும். அப்ப தேக்குல வந்து அந்த பிரச்சனை இருக்காது, நமக்கு தேக்குல அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. சோ இப்ப இதுல மிளகு ஏத்த முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, மிளகு ஏத்தலாம். இதுல கொஞ்சம் நீங்க வந்து கட்டி ஏத்துவோம் இல்லைங்களா மிளகு, அந்த மாதிரி டைம்ல நீங்க கூடுதலா வந்து ஒரு 4-5 இடத்துல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து இந்த கொடி நிற்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொடி வந்து அப்படியே கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன், ஒரு தேக்கு ஒரு மகாகனி 12 அடிக்கு கிளமையில ஒரு லைன் தேக்கு ஒரு லைன் மகாகனி இந்த மாதிரி கலந்து நடுறதுனால நமக்கு வளர்ச்சியும் நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மிளகு ஏத்துறதுக்கு நல்ல ஒரு மைக்ரோ கிளைமேட்டை வந்து கண்டிப்பா கொடுக்கும் எல்லா காலங்கள்லயுமே. நான் சொல்றது மழை காலமும் சரி, வெயில் காலத்துலயும் சரி, இலை உதிர் காலங்கள்லயும். அதனால இந்த மாதிரி கலப்படமா நட்டீங்கன்னா மிளகு ஏத்துறதுக்கு உங்களுக்கு அருமையா இருக்கும். ரெண்டாவது 12 அடி இடைவெளிங்கிறது குறைக்காதீங்க, தயவு செய்து குறைச்சிடாதீங்க. 12க்கு 12 தான், 12க்கு 12 நடுங்க, மரங்கள் நல்லா வளர்ச்சி இருக்கும். ஒரு 5 வருஷத்துல அழகா மிளகு ஏற்றிடலாம். மிளகு ஏத்துறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மரமா இந்த 2 மரமுமே கண்டிப்பா இருக்கும். இப்ப இந்த 2 மரமும் நடுறதுனால வந்து ஏதாவது சத்து குறைபாடு ஏற்படுமா அப்படின்னு கேக்குறீங்க. சத்து குறைபாடுங்கிறது வருஷத்துல வந்து இப்ப 2 பயிர் எல்லாம் நான் பல இதுல சொல்லியிருக்கேன், பல வீடியோல சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து உணவுங்கிறது எல்லா பயிருக்குமே தேவைப்படும். உணவு எல்லா பயிருக்குமே எடுக்கிறப்ப வந்து நியூட்ரிஷன் டெபிசியன்சி கண்டிப்பா ஏற்படும். அப்போ வந்து நீங்க வருஷத்துக்கு 2 டைம் நீங்க எதுவுமே பெருசாலாம் ஒன்றும் உரம் கொடுக்க வேணாங்க. நார்மலா கிடைக்கிற குப்பை இருக்குதுங்களா, குப்பை, நம்ம மாட்டு எரு, தொழு உரம், வேப்ப முன்னாக்கு, அதோட அசோஸ்பைர்லாம் பாஸ்போபாக்டீரியா சூடோமோனாஸ் இதை மிக்ஸ் பண்ணி மட்டும் நீங்க இதை கொடுங்க. வருஷத்துக்கு 2 டைம் கொடுங்க. நமக்கு இந்த நியூட்ரிஷன் டெபிசியன்சி கண்டிப்பா இருக்காது. புரியுதுங்களா? அப்ப இதுல இப்ப 2லயுமே வந்து கிளைகள் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும், கவாத்துங்கிறது வந்து இருக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன், கிளையை முத்த விட்டு எடுக்காதீங்க. நான் பல டைம் சொல்லியிருக்கேன், கிளையை முத்த விட்டு எடுக்காதீங்க. முத்த விட்டு எடுத்தீங்கன்னா மறுபடியும் அதுல இருந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால நான் தான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க பாருங்க, இப்ப இந்த மாதிரி கிளை வந்திருக்கு பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல அழகா எடுத்துருங்க, ஒண்ணுமே ஆகாது. இந்த ஸ்டேஜ்ல நீங்க கிளைய கழிக்கிறப்ப எந்த பிரச்சனையுமே வராது. புரியுதுங்களா? அதே பாருங்க மகாகனியில பாருங்க, இங்க வாங்க, இங்க பாருங்க மகாகனி பாருங்க, இங்க பாருங்க கிளை வந்திருக்குதுங்களா, இந்த கிளை அழகா வந்து கையிலே நீங்க எடுத்துடலாம், எதுவுமே ஆகாது. இங்க பாருங்கடா, அழகா கையிலே எடுத்துடலாம். இந்த மாதிரி அழகா நீங்க கையிலே எடுத்துடலாம். நீங்க வந்து எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், பல டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கிளைய தான் எடுக்கணும், இலையை எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது மரம் பெருசாயிடுச்சு, ஆனா சின்னதா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, இலையை பிச்சு 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 போட்டுருவாங்க. அப்படி பிச்சு போடாதீங்க. ரெண்டாவது மகாகனியோ தேக்கையோ கவாத் பண்றீங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கிளை, அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து கிளைகள் வந்து தண்டில் இருந்து புதுசா உற்பத்தி ஆகும். கிளைகளை நம்ம மேல கவாத் பண்றப்ப அந்த வாட்டர் ஸ்பாட்னு அதுக்கு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து இந்த மாதிரி கிளைகள் வந்து வர ஆரம்பிக்கும். இதை வந்து ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டேஜ்ல பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் இது வராது. ரெண்டாவது, இந்த மாதிரி கவாத் பண்ண பிறகு வருது பாத்தீங்களா, அந்த கிளை வந்து அதிகமான சத்துக்களை வந்து தண்டில் இருந்து எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ மேல வந்து growth நமக்கு பாதிக்கும். ஸோ அந்த கவாத் பண்ண உடனே இந்த மாதிரி வர கிளைகளை வாட்டர் ஸ்ப்ரவுட்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரெஸ்னால ஏற்படுற கிளைகளை இந்த ஸ்டேஜ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிளைகள் வராது. கிளைகள் முத்த விட்டுட்டோம்னா கண்டிப்பா கிளைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நீங்க அடுத்தடுத்து அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால நீங்க இதுக்காக ஒன்றும் பெருசா மெனக்கட தேவையில்லை. அப்படியே வயலுக்கு போங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்துங்க, இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் பாக்குறீங்களா, அப்படியே எடுத்து விட்டுருங்க, வேலை முடிஞ்சிடும். இது ஒரு பெரிய வேலையே இல்லை. அதை விட்டுட்டு நீங்க கிளை முத்த விட்டு கட் பண்றீங்க, மறுபடியும் அதுல இருந்து வரும், இந்த பிரச்சனை வரும். அதனால வந்து கவாத்து பண்றதையும் வந்து நீங்க தேக்கு மகாகனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன ஸ்டேஜ்ல இருந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தயவு செய்து இலைய போட்டு பிச்சு விட்டுறாதீங்க. இலைய போட்டு பிச்சு விட்டீங்க அப்படின்னா மரம் போயிட்டு வளைஞ்சுக்கும், மரம் பெருக்காது. நான் பல டைம் சொல்லியிருக்கிறேன், இலை தான் ரொம்ப முக்கியம். நீங்க கீழே கொடுக்குற உணவு 50% தான் சத்து எடுத்துக்கும். மண்ணில் இருந்து நீங்க கொடுக்குற உரங்கள்ல 50% தான் ஒரு மரம் சத்து எடுத்துக்கும் கீழே இருந்து.
மிச்சம் 50% எங்க இருந்து எடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒளிச்சேர்க்கை மூலியமா எடுக்குதுங்க. ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ்னு சொல்லுவோம். இலதலைகள் அதிகமா இருந்தா மட்டும்தான் ஒளிச்சேர்க்கை அதிகமா நடக்கும். ஒளிச்சேர்க்கை அதிகமா நடத்து உணவை தயாரிச்சு குளுக்கோஸை தண்டுக்கு அனுப்பும். அந்த தண்டுல இருந்து கீழே வேறு வரைக்கும் அந்த குளுக்கோஸை வந்து கொடுக்கும். அப்பதான் தண்டு பெருக்கும். அதனால வந்து கண்டிப்பா வந்து கவாத்து பண்றதா இலதலைகள் நிச்சயமா நமக்கு ரொம்ப முக்கியம். அதையும் பார்த்து கவனமா இருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். மக்களே, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் ராஜா சார் அக்ரி நம்பர், அவங்க நம்பர் வாட்ஸ்அப்லையும் கொடுக்குறேன். சாரி, அவங்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், வீடியோலையும் நான் கொடுக்குறேன். நீங்க டேரக்டா இங்கேயே கால் பண்ணி உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் டேரக்டா கால் பண்ணி கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணதான் எங்களுக்கும் அடுத்தடுத்த புதுசா இன்னும் கண்டென்ட் நிறைய போறதுக்கு எங்களுக்கு வந்து உத்தேகமா இருக்கும். நிறைய கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆர்வமா இருக்கும். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.